வணக்கங்க. இன்றைக்கி மண்கலவை ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் வந்து கொக்கோபிட்டு, ஆட்டோட மக்கின எருவு, வேப்பம் புண்ணாக்கு 1 கிலோ, அப்புறம் மண், காய்கறி கம்போஸ்டிங் வந்து ஒரு 2 பேசனுக்கு இருந்துச்சுங்க, போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மண்புழு உரம் வந்து ஒரு 7 கிலோ வாங்கிட்டு வந்திருக்குங்க. 1 கிலோ 30 ரூபா. 7 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் தனியாக கம்மியாக மிக்ஸ் பண்ணணுன்னா, மண்கலவை ரெடி பண்ணணுன்னா 2 செட்டு மண், 1 சட்டி கொக்கோபிட்டு, 1 சட்டி ஆட்டோட மக்கின எருவு, ஒரு 2 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, மண்புழு உரம் 1 கிலோ போட்டுக்கோங்க. எச்சா கடிச்சா கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 செடி வாங்கிட்டு வந்திருக்கேன், வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வைக்கணும். என்னோடய மண்கலவை இவ்வளோதாங்க. உயிர் உரமெல்லாம் எதுவும் கொடுக்கறதில்ல. இந்த மண்புழு உரம் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மீன் அமிலம் இருக்குது, அதை அப்படியே தெளித்து விடுவேன். தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சுருவோங்க ஒரு 10 நாளைக்கு. அதுக்கப்புறம் எடுத்து தான் செடிங்க வைக்கணும். இது வந்து சப்போட்டா செடி வந்து ஒரு செடி 250 ரூபாய்ங்க. ஒரு திராட்சை கொடி ஒன்று வாங்கினேன். இது வந்து 60 ரூபா. பன்னீர் கருப்பு கலர் திராட்சை தான். அடினியம் ஒரு செடி வாங்கிட்டு வந்துருக்குங்க. இது 100 ரூபா. இது வந்து இந்த டப்பா ஒரு டப்பா 50 ரூபான்ட்டு 2 வாங்கினேன். இந்த பழைய செடியிலெல்லாம் பாருங்கள், சூப்பராக பூ பூத்துட்ருக்காங்க. பன்னீர் ரோஸு 1 2 வந்துட்டு தான் இருக்காங்க. சூப்பராக வந்துட்டுருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், நிறைய மொட்டுக்கள் இருக்குது. கட் பண்ணி விட்டு இதில் ஒரு பூ இருக்குது. இந்த அடுக்கு செம்பருத்தி ரோஸ் கலரில் ஒரு பூ இருக்குங்க. மஞ்சள் கலரில் பூ இல்லைங்க. 7 டே ரோஸ். இதுலேயும் பாருங்கள் எத்தனை பூ பூத்துட்ருக்காங்க. ஜாதி முல்லையிலையும் பூக்கள் பூத்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பூ இருக்குது. இப்போ நிறைய மொட்டுக்கள் எடுத்திருக்காங்க பாருங்கள். செடி பூரா ஃபுல்லு மொட்டுக்கள் தான். இதெல்லாம் பூத்து முடிஞ்சிட்டாங்க. அடுக்கு மல்லி, மிளகா செடி பாருங்கள் 2 வச்சுருக்கேன். இலை வர்றது கட் பண்ணி விட்டுறணும். முள்ளு கத்திரி, டிராகன் பழ செடி நல்லா வந்துட்டுருக்காங்க. இந்த மாதுளம் செடியும் பாருங்கள், பிஞ்சி இங்கே ஒரு 2 பிஞ்சி இருக்குது. இந்த சாதா ரோஸுமே செம்மையாக தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. நான் போன வீடியோவில் கூட சொன்னேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கீழேருந்து செம்மையாக தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. இதிலெல்லாம் பூக்கள் அவ்வளோக்கா இல்லை. பேபி செம்பருத்தி, இந்த இருவாச்சி மல்லியும் கட் பண்ணி விட்ருக்கேங்க. பூத்து முடிஞ்சிட்டாங்க, அதனால் கட் பண்ணி விட்ருக்கேன். கட் பண்ணி விட்டு மண்புழு உரம் தான் கொடுத்துருக்கேங்க. இந்த செடிங்க எல்லாமே நல்லா இருக்குது. பாரிஜாதம், கொய்யா செடி, ஸ்வீட் லெமனு, அப்புறம் அத்திப்பழ செடி எல்லாமே செம்மையாக தான் இருக்காங்க. அத்திக்காயும் பெருசாகிட்டு இருக்காங்க. அத்திக்காயும் நல்லா பெருசாகிட்டு இருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் கொத்து கொத்தாக மொட்டுக்கள் எடுத்துகிட்ருக்காங்க. காஷ்மீர் ரோஸ், இந்த செடியும் பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்காங்க. பவளமல்லி, இது பன்னீர் ரோஸு.
ஃபுல்லாக பிரித்து கொட்டிட்டேன். ஒரு பாக்கெட் வச்சுருக்கேங்க இந்த சப்போட்டா செடிக்காக வேணும்ன்ட்டு. இப்போ இது எல்லாமே நல்லா போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மேலே போட்டு விட்டுட்டு மீன் அமிலம் தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவேன். இந்த மண்புழு உரம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் மண்புழுவுக்காக வேண்டி தான் ஒரு 7 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஃபுல்லாக இந்த மண் பூராமல் போட்டுட்டு ஃபுல்லாமல் போட்டு விட்டுட்டேன். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு டைமுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீன் அமிலம் தெளித்து விடலாம். இந்த மாதிரி தான் நான் என்னோடய மாடி தோட்டத்துக்கு வச்சிட்ருக்கேன். மண்கலவை ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. உயிர் உரங்கள்லாம் எதுவும் கொடுக்கறதில்ல. கழுநீர் தண்ணி ஊற்றுவேன், அப்புறம் காய்கறி கம்போஸ்ட் போடுவேன், அப்புறமேட்டுக்கு வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு ஊற்றுவேன். மெயினாக கழுநீர் தண்ணி ஃபுல்லாக கொடுப்பேங்க. வாரம் வாரம் கொடுத்துட்டு தான் இருப்பேன். இதான் மீன் அமிலங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி இது ஃபுல்லாக தெளிச்சிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணல, சரி மீன் அமிலம் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ இது நல்லா தெளிச்சிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி நான் ஒரே கையில் வீடியோ எடுக்கிறதுனால தெளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஃபுல்லு தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக தெளிச்சிட்டு காட்டுறேங்க. ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டேங்க. ஃபுல்லாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உட்டை கட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நானே வீடியோ எடுக்கிறதுனால கலக்கிறதெல்லாம் காட்ட முடியாதுங்க. ஃபுல்லாக மீன் அமிலம் நல்லா தெளித்து விட்டு இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நாளைக்கு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரே நாளில் 3 டைம் மிக்ஸ் பண்ணணும். ஆனால் என்னால் முடியாதுங்கிறதுனால தான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு 10-15 நாளைக்கு மூடி வச்சுக்கலாம். அப்புறம் தரமான மண் ரெடி ஆயிரும். ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேங்க. நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் சொல்லிகிட்ருக்கேன். இந்த டப்பா தேவைப்படுதுங்க அந்த சப்போட்டா செடி வைக்கிறதுக்கு. அதனால் இந்த முல்லை செடி எடுத்துகிட்டு வேறு ஒரு டப்பாவில் வைக்க போகிறேன். மண்கலவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் இருக்கிறது மாத்திரம் அந்த செடிங்க வாங்கிட்டு அந்த செடிங்க வச்சிடலாம். அப்புறம் அது இருக்கட்டுங்க, காய்கறி வைக்கிறதுக்கு வேணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வேர் இறங்கியிருக்கு இந்த முல்லை செடி. வேரோட பிடுங்க முடியலைங்க. எவ்வளோ வேர் இருக்குது பாருங்கள். ஒரு மரத்துக்கான வேர் இருக்குங்க இதில். அறுத்து தான் எடுத்தேன், பிடுங்க முடியல. வந்துடும் வச்சா. பாருங்கள் எவ்வளோ வேர் இந்த முல்லை செடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ வேர், மரத்துக்கு இருக்கிற வேர் அப்படியே இருக்குங்க இந்த செடிக்கு. அடியாத்தி ரொம்ப கஷ்டங்க. ஃபுல்லாக பிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ இந்த மண்புழு ஒரு கொட்டிக்கலாம். இதில் ஏற்கனவே போட்டிருக்கேன், இருந்தாலும் இன்னும் 1 கிலோ கொட்டிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சப்போட்டா செடியும் அந்த திராட்சை கொடியும் வச்சிடலாம். இந்த சப்போட்டா செடி பாருங்கள், இதில் வச்சுட்டேன். நல்லா உடச்சுட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ இருட்டு கட்டிருச்சிங்க. அடுத்தது மாடி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு போகணும். இந்த அடினியம் இதில் வச்சுருக்கேன். இந்த முல்லை செடியும் ஒரு டப்பாவில் வச்சுட்டுங்க. பார்க்கலாம் துளுக்குமான்ட்டு உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கேன். அடுத்தது திராட்சை கொடி பாருங்கள், இதில் வச்சுருக்கேன். கொஞ்சம் மண் ஊற்றி நிரப்பணும், மூடணும்.
திராட்சை கொடி பாருங்கள் இங்கே வச்சுருக்கேன். இங்கே அப்படியே மேலே ஏற்றி விட்டுறலாம். நல்லா அப்படியே கயிறு மாதிரி கட்டி விட்டோம்னா அதில் படர்ந்துக்கும். அதுக்காக தான். அவ்வளோதாங்க, வச்சுட்டேன். தண்ணி ஊற்றிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஃபுல்லாக வச்சுட்டுங்க எல்லா செடியும். சாயங்காலம் 6:30 ஆயிடுச்சு. இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதாங்க. என்னோடய சேனல் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.